பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளும் நம்ம ஒரு தேவ வசனத்தை தியானிக்க நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளும் இந்த கால வேளையிலே இந்த தேவ வசனத்தை தேவன் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்ப்போம். ஆதிகாமம் 26:3 பார்ப்போம். ஸ்டே இன் திஸ் லேண்ட் ஃபார் எ வைல் and I will be with you and bless you. For to you and your descendants I will give all these lands and will confirm the oath I swore to your father Abraham. இந்த நாளும் ஆவியானவர் ஆதிகாமம் 26:3 படிக்கு ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேலையிலையும் ஆண்டவர் இப்படியாய் நம்மளோடு இடப்படுறார். நான் உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆவியானவர் இந்த வேளையிலையும் நம்மளோடு இடைப்பட்டு இந்த வார்த்தைகளை நம்மளுக்காக வேண்டி பேசியிருக்காரு. நம்ம இந்த வார்த்தைகளை பிடித்து ஜெபித்துக் கொள்வோம். அந்த நாட்களிலே ஆபிரகாமோடு இருந்த தேவன் இந்த நாட்களிலே நம்மளோடு நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லி இந்த வேலையிலையும் நம்மளோட பேசியிருக்காரு. இந்த வார்த்தைகளை நம்ம பிடித்து கொள்வோம், ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த வசனத்தை மூலியமாய் ஒவ்வொருத்தரோட பேசுகிறார். என்னென்னா நிறையா பேருக்கு எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரா, நம்மளுக்கு காரியங்கள் எதுவும் வாய்க்காதே இன்னும் இருக்குமா, நம்ம எல்லா விதத்துலேயும் ஆண்டவரை தேடுறோமே, ஆனால் நம்மளுக்கு நன்மை மட்டும் குறையுதேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த வேலையை பேசுகிறார். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை இந்த வேலையிலேயே நம்ம கூட பேசி கொண்டே இருக்கிறாரு. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வார்த்தைகள் அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு கூட மட்டும்தான் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பகிர்ந்து கொள்வார். அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். அதனால நம்ம இந்த வசனத்தை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம துதித்து ஜெபித்து நம்ம கடந்து செல்வோம். ஒரு சிறிய ஜெபம் இந்த வேலையை ஏறெடுப்போம். ஜெபிப்போம். கண்களை மூடி ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் அப்பா இந்த தேவ வசனத்தை கொண்டு எங்களோடு இடைப்பட்ட கர்த்தர் கோடாதி கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேனப்பா. நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் அப்பா. பார்க்குற பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த செய்தி கேட்குற பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். மீதியான பகுதி கருத்தில் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாரும் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள்.